கிச்சன். நம்ம சேனல்ல செய்ய போற ரெசிபி பார்பிக்யூ சிக்கன் ஃப்ரை. அதற்கு தேவையான பொருட்கள்: தோல் நீக்கிய சிக்கன் 1/2 கிலோ, மைதா 100 கிராம், கார்ன்ஃபிளவர் 100 கிராம், இஞ்சி 2 டீஸ்பூன், பூண்டு 2 டீஸ்பூன், சோயா சாஸ் 1 டீஸ்பூன், டொமேட்டோ சாஸ் 2 டீஸ்பூன், கிரீன் சில்லி 1 டீஸ்பூன், ரெட் சில்லி சாஸ் 2 டீஸ்பூன். தேவையான அளவு ஆயில், பொடிதாக நறுக்கிய 2 பெரிய வெங்காயம். ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு அதில் கார்ன்ஃபிளவர் மாவு போட்டுக்கலாம், மைதா மாவையும் போட்டுக்கலாம், தேவையான அளவு உப்பு, 1/2 கிலோ சிக்கனுக்கு 1 டீஸ்பூன் சோயா சாஸ். நல்லா கலக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கணும். நல்லா கட்டி சேராம நல்லா குழையவா கலக்கி வச்சுக்கணும். நல்லா அந்த கலர் மாற்றி பாருங்க. இந்த மாதிரி கட்டி இல்லாம கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒவ்வொரு பீஸா இதுல போட்டு சிக்கன் பீஸை போட்டு நல்லா உள்ள முக்கி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லா பீஸையும் போட்டு கலக்கி எடுத்து வச்சுக்கலாம். எல்லாம் கலக்கி வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது 1/2 மணி நேரம் ஊறணும். 1/2 மணி நேரம் ஊறட்டும். 1/2 கிலோ சிக்கன் பீஸுக்கு 100 கிராம் மைதா, 100 கிராம் கார்ன்ஃபிளவர் மாவு, 1 டீஸ்பூன் சோயா சாஸ், உப்பு தேவையான அளவு, 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி இந்த கோழிக்கறியை போட்டு நம்ம பரட்டி வச்சிருக்கோம். 1/2 மணி நேரம் ஊறட்டும். இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இது எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சு ஆயில் விட்டுக்குங்க. ஆயில் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ சிக்கன் பீஸை எடுத்து போட்டுக்கலாம். சிக்கன் பீஸ் போடும்போது சிம்ல வச்சுக்கோங்க. இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம். இப்போ சிக்கன் பீஸ் வெந்துருச்சு, எடுக்கலாம். இந்த மாதிரி மீதம் இருக்கிற பீஸையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். பாருங்க, சிக்கன் பீஸ் நல்லா வெந்துருச்சு. இது வேற பிளேட்ல எடுத்து மாத்திக்கலாம். இந்த மாதிரி சிக்கன் பீஸ் எல்லாத்தையும் மொறுமொறுன்னு பொரிச்சு எடுத்துக்கணும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு 4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கணும். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி போட்டுக்கலாம். இது கூடவே 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டும் போட்டாச்சு. இப்போ நல்லா வணங்கட்டும்.
இப்போ 2 பெரிய வெங்காயம் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதையும் இது கூட போட்டுக்கலாம். இது நல்லா பொன்முருகா வறுக்கட்டும். நான் 1/2 கிலோவுக்கு தேவையான சிக்கனுக்கு இஞ்சி பூண்டு வெங்காயம் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா பொன்னிறமாக வறுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வணங்கிட்டு இப்போ 1 டீஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரெட் சில்லி சாஸ் 1 டீஸ்பூன், இது கிரீன் சில்லி சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், டொமேட்டோ சாஸ் 2 டீஸ்பூன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் தேன் ஊற்றிக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே எடுத்துக்கணும். எல்லா சாஸும் நல்லா மிங்கிள் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சிருக்கிற சிக்கனை போட்டுக்கலாம். சிக்கன் பீஸ் போட்டுக்கலாம். இந்த கலவை கூட இந்த சிக்கன் நல்லா கலக்கி விட்டுட்டு இந்த சிக்கன் பீஸ் இந்த கலவை கூட நல்லா சேரணும். நல்லா பரட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கி விட்டுட்டு பாருங்க, எல்லாம் இந்த மசாலா கலவை எல்லாம் இந்த ஊற்றின சாஸ் எல்லாம் ஒன்னோட ஒன்றா நல்லா பிடிச்சிருக்கு பாருங்க. இது ஒரு 5 நிமிஷம் சிம்மிலே வச்சு விட்டுருங்க. அப்புறம் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். சுவையான பார்பிக்யூ சிக்கன் ரெடி. இதை வீட்டில் செஞ்சு பாருங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்.